வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியில் இணைஞ்சிருக்காருங்க பன்னீர்செல்வம். சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இந்த பொறுப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்டிருக்கதான் தகவல் வந்திருக்குங்க. அவரும் நான் கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் உனக்கு அந்த பொறுப்பு நான் தரேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாக்கு உறுதி கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்குங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியில் இருந்தாருங்க பன்னீர்செல்வம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சமீபத்தில் வெளியே வந்தார். இப்போ நான் அதிமுக கூட என்னுடைய கட்சி கூட நான் போய் கூட்டணியில் இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக 2026 தேர்தலில் நாங்கள் ஒன்றிணைந்து திமுக என்ற தீய சக்தி கட்டாயம் நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டி கொடுத்துருக்காருங்க. நீங்கள் சொல்லலாம், முதலமைச்சரால் போய் சந்தித்தார், அவர் நல்ல ஒரு பாசத்தில் தான் சந்தித்தார், எல்லாம் பாசத்தில் ஒரு நல்ல நலம் விசாரிக்கிறதுக்கோசரம் போயிருந்தார். ஆனால் அரசியல் பணின்னு வந்தால் கண்டிப்பாக எங்கள் பணி அதிமுகவுக்கு தான் சொல்லிட்டு அவர் உறுதியாக சொன்னாருங்க பத்திரிகையாளர் சந்திப்பில். கரெக்டுங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தார்னா யாராக இருந்தாலும் போய் நல்லா விசாரிப்பாங்க, அதெல்லாம் ஓகே. அதை வச்சுலாம் நம்ம அரசியல் முடிவு எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தாங்க பெரிய பின்னடைவு. ஏன்னா அதிமுக 2 இருந்துச்சு, அதனால் ஓட்டுலாம் செதுச்சுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக மீண்டும் ஒன்றிணைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் கூட்டணி அதிமுக தான் இருக்குது, அது மறந்துட வேணாம் நம்ம. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 2026 தேர்தலில் அதிமுக நிறைய சாதகம் இருக்குங்க. ஏன்னா இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரீதியே நிறைய ஃபீட்பேக், எப்படி சொல்கிறது, கருத்து கணிப்பு நிறைய வந்துச்சு, இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. தொகுதி பார்த்திங்கன்னா அதிகமாக 2026 தேர்தலில் அதிமுக தான் வெல்லுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கருத்து கணிப்பு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக நிலைமை என்ன, அட்லீஸ்ட் எதிர்கட்சியாச்சு வருமா திமுகன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி போடலாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் தளபதி விஜய், நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது மாநில மாநாடு வேறு அறிவிச்சிட்டாரு. ஆகஸ்ட் 21 மாநில மாநாடு வரப்போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஜய் இந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாருன்னா அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக முதல் தேர்தலில் வந்தாலே ஒரு பெரிய சாதனை சொல்லாங்க. அப்படி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது, பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய இளைஞர்கள் ஓட்டு இழுத்துட்டாருங்க. எல்லா கட்சியிலேருந்தும் இளைஞர்கள் ஓட்டை நம்ம தளபதி விஜய், நடிகர் விஜய் வாங்கியிருக்காருன்னு சொல்லாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்தும் அப்புறம் திமுகவிலிருந்து நிறைய இளைஞர்கள் ஓட்டை வாங்கிட்டார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் பின்னடைவு திமுக இருக்குங்க. 2026 தேர்தல் ஒரு தேர்தல் காலம் சாதாரணமாக இருக்காதுங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்லுது, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் களமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? உங்கள் ஓட்டு யாருக்கு? நடிகர் விஜய்க்கா, இல்லை செந்தமிழ் சீமான் அவர்களுக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா, இல்லை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுக்கா? உங்களோட ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.